இது நவம்பர் 7 பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பற்றிய ஒரு சின்ன பார்வை. இந்த நாள் பாத்தீங்கன்னா பிறந்த முதல் 28 நாள் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த முதல் மாசம்தான் அவங்க உயிர் வாழறதுக்கு மிக நாசுக்கான காலம். உலகத்துல நடக்கிற குழந்தை இறப்புகள்ல பாதிக்கு மேல இந்த டைம்ல தான் நடக்குது. அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அப்போ நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன? முதலாவதா அடிப்படை சுகாதாரம். அப்புறம் ரொம்ப மென்மையா பாத்துக்கிறது. இப்போ தொப்புள் கொடி இருக்குல்ல, அது காயிற வரைக்கும் குளிப்பாட்டாம ஈர துணியால தொடச்சா போதும். இது எதுக்குன்னா தொற்று வராம பாத்துக்க. அப்புறம் மெல்லிசான கொஞ்சம் லூஸான பருத்தி துணி முன்னாடி பட்டன் வச்சதுன்னா குழந்தைக்கு சௌகரியமா இருக்கும். சுத்தமான துணி டயப்பரே போதும். முக்கியமா யாருக்காவது சளி காய்ச்சல் இருந்தா குழந்தைய தொடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆவதா குழந்தை பிறந்த உடனேயே செய்ய வேண்டிய அத்தியாவசிய கவனிப்பு. அந்த முதல் 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அம்மாவோட அரவணைப்பு, அதாவது தோளோட தோல் சேர்த்து அணைக்கிறது, அது குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். உடம்பு சூடாகவும் இருக்கும். பிறந்த உடனே தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஒருவேளை குழந்தை மூச்சு விட கஷ்டப்பட்டா உடனே டாக்டர் உதவியோட செயற்கை சுவாசம் கொடுக்கணும். அந்த முதல் மணி நேரத்துல கண்ணை சுத்தம் பண்றது, வைட்டமின் கே ஊசி போடுறது, எடை செக் பண்றது, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறது, இதெல்லாம் முக்கியம். கடைசியா 3ஆவது விஷயம், இது நம்ம எல்லாரோட பொறுப்பு. குழந்தைங்களோட உடல் நலம், மன வளர்ச்சி, படிப்பு எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கும் புதுசா குழந்தை பெத்தவங்களுக்கும் நல்ல வழிகாட்டுதலும் ஆதரவும் கண்டிப்பா தேவை. குறிப்பா கிராமங்கள்ல இத பத்தின விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பச்சிளம் குழந்தைங்கள நல்லா பாத்துக்கிட்டாதான் ஒரு வலுவான எதிர்கால இந்தியாவை உருவாக்க முடியும்.